முருகப்பெருமானுக்கும் தெய்வ யானைக்கும் திருமணம் நடைபெறுவதற்காக பேரூர் நகரம் முழுவதும் அழகாக அலங்காரம் செய்தார். அந்த அலங்கார பகுதியை ஒவ்வொரு பகுதியாக சொல்லோவியமாக ஆசிரியர் அப்படியே காட்டிக் கொண்டு போகிறார். அதிலே கடைசியாக பார்த்த பாடல் 888வது பக்கம். நமக்கு 63வது பாடல் சிந்திக்கும். பாடல் வரிசை எண்ல 63வது பாடல்ல மருக்கு பயின்ற வயந்தோறும் மலர்பூம் பந்தல் அமைத்துள்ளால் இருங்கு குங்குமச்சேரி இழுத்த நிலத்திலகு மணி நித்திலம் பரப்பி ஒருங்கு கமழும் நரும் பனி நீர் உரைத்து தவள இளந்தென்றல் நெருங்கு பல விம்மித பொருள்கள் நிரப்பி கொடியும் மிசை உயர்த்தினான். பக்கத்தில இடந்தோறும் விரிந்த பூக்கள் மனம் வீசும் பந்தல் அமைத்தான். நல்ல மனம் வீசக்கூடிய பந்தல், பூம்பந்தல். அந்த பகுதியினுடைய உட்பகுதியில குங்குமச் சேற்றினால் விளக்கினான். அதன் மேல் முத்துக்களை பரப்பினார். அதன் மேல் மனம் வீசும் பனி நீரை தெளித்தார். இளம் தென்றல் காற்று பந்தலுக்குள்ள செல்லுமாறு அமைத்தார். இளம் தென்றல் நெருங்கும் பல விம்மித பொருள்கள், பலவிதமான பொருள்களையும் மேலே கொடிகளையும் அங்கு அமைத்தார். இன்றைக்கு நீங்கள் நம்முடைய சில இல்ல நிகழ்ச்சிகளில பொருளாதாரம் இருப்பவர்கள் நல்ல மனம் வீசக்கூடிய பந்தல் அமைத்திருப்பார்கள். அதன் உட்பகுதியில அப்படியே ரத்தின கம்பளம் போட்டிருப்பார்கள். அப்படி அலங்காரம் செய்திருப்பதை போல உண்மையிலேயே இந்திரன் அழகுபட அமைத்தார். அடுத்த திருப்பாடல் வள்ளமருட்டும் வாய்க்கமல மலர்மென் குமுத நறுங்குவளை வெள்ள நிறத்து ஓதி மந்திரங்கள் வெள்ளை நிறத்து ஓதிமத்திரள்கள் விரி பூஞ்சிறை சக்கரவாக புள்ளும் பிறவும் பயின்று மணி புனர்மிக்குடைய தடம் பொய்கை உள்ளும் புள்ளும் பிறவும் பயின்று மணி புனல் மிக்குடைய தடம் பொய்கை நல்லுமலர் பூம்பந்தர் அயல் நணுக அமைத்தார் நலங்குழிப்ப வள்ள மருட்டும் வாய் கமல மலர் மென் குமுத நறுக்குவழை. இந்த பந்தலுக்கு பக்கத்துல தாமரை, அல்லி, குவளை ஆகிய மலர்கள், வெண்ணிறமுடைய அன்னக்கூட்டங்கள், அழகிய இறக்கைகளை உடைய சக்கரவாள பறவை ஆகியவை நீருக்குள் இருக்குமாறு பெரிய பொய்கைகளை அமைத்தார். வள்ளமருட்டும் வாய் கமல மலர்மென் குமுதம் நறுங்குவளை தாமரை மலர், அல்லி மலர், குவளை மலர் வெள்ளை நிறத்து ஓதி மத்திரர்கள் விரி பூஞ்சிறை சக்கரவாக அழகான அன்னக்கூட்டங்கள், அழகான இறக்குடைய சக்கரவாள பறவை ஆகியவைகளை தடம் பொய்கை நல்லு மலர் பூம்பந்தர் அயல் சில பூம்பந்தல் அமைத்தாங்க பாருங்க. அது பக்கத்துல நல்ல பொய்கைகளை அமைத்தார். நலம் கொழிப்ப
வள்ளம் மருட்டும் வாய்க்கமலம். ஆக தாமரைக்கு கிண்ணத்தை உவமையாகச் சொல்லுவது, கிண்ணத்தை மயங்கச் செய்யும் வாயையுடைய தாமரை என்று அந்த பந்தலுக்கு இருபுறங்களும் பொய்கை அமைத்தான். அந்த பொய்கையில் நல்ல தாமரை மலர், அல்லி மலர், குவளை மலர் அப்படியே பூத்து நிற்கிறது. அன்ன கூட்டங்கள் அப்படி பொய்கையில் இருக்கின்றன. பெரிய இறக்கையுடைய சக்கரவாள பறவை அங்கங்க இருக்கு. சுரும்பிழற்று தேன் துளிப்ப தோகை, அடுத்த பாட்டு, தோகை நடிப்ப கிளி பூவை விரும்பி கிளவி எதிர் பயிற்ற விழைந்து குயில்கள் நனி கூவ அரும்பும் ஒளி மேடைகள் புளினம் அமைத்த வரை என்று இவை பயில இரும்பொன் உலகும் புறங்கொடுப்ப எடுத்தார் மருங்கு ஆங்கு உய்யானம் சுரும்பு மிளற்றும் தேன் துளிப்ப. நல்ல வண்டுகள் ஒலி செய்ய, சுரும்பு மிளற்றும் தேன் துளிப்ப. பிறகு தோகை நடிப்ப, அப்படியே வண்டுகள் ஒலி செய்ய, தேன் சிந்த. பிறகு தோகை நடிப்ப, தோகை என்பது மயில்கள், தோகைகளுடைய மயில்கள் கூத்தான. கிளி பூவை விரும்பி கிளப்பி எதிர்பயிற்ற, கிளியும் பூவை என்பது நாகனவாய் பறவைகள், தேவைகளை எல்லாம் விரும்பி கிளவி எதிர்பயிற்ற நல்ல சொற்களை அங்கே அப்படியே பேசிக் கொண்டிருந்தன. விளைந்து குயில்கள் நனி கூவ, குயில்கள் கூவ அரும்பும் ஓலை, அரும்பும் ஒளி மேடைகள் பூழினம். அங்க குயில்கள் கூவ பூஞ்சோலை ஒன்று அமைத்தான். அரும்பும் ஒளி மேடைகள் புளினம் அமைத்த வரை என்று இவை பயில. அப்படி அந்த பூஞ்சோலை ஒன்று அமைத்து அதுல ஒளி செய்யக்கூடிய மேடைகள், மணல் குன்றுகள் ஆகியவைகள் பொருந்தி இருக்க சிறந்த விண்ணுலகமும் புறமுதுகிட்டோட ஆங்காங்கே அமைத்தான். ஈரும் பொன்னுலகு புறம் கொடுக்க எடுத்தான் மருங்காங்கு உய்யானம். ஆங்காங்கே, உய்யானம் என்பது பூஞ்சோலைகளை குறிப்பது. ஆங்காங்கே அழகுபட பூஞ்சோலைகளை அழகுபட அமைத்தான். அடுத்த திருப்பாடல். இன்னபடி மங்கள வதுவைக்கு இயைய மணிமண்டபம் ஆதி மன்ன இயற்றி மகிழ்கூர்ந்து வானோர் தச்சன் அடிபணிய கொன்னும் வைரப்படை வேந்தன் குறுகி உமை பாகரை பணிந்து நன்னர் வதுவை சிறப்பனைத்தும் நம்ப இயன்ற எனக்கிழத்தார். இன்னபடி மங்கள வதுவை, இன்னவாறு மங்களமாகிய திருமணத்துக்கு பொருந்துமாறு இயைய மணி மண்டபம் ஆதி மன்ன இயற்றி மகிழ்கூர்ந்து வானோர் தச்சன் அடிபணிய, இப்படி மங்களமாகிய திருமணத்திற்கு பொருந்துமாறு அழகிய மண்டபம் முதலியவற்றை செய்து முடித்ததை தேவதச்சன் போய் இந்திரனை வணங்கி கூறினார். மணிமண்டபம் ஆதி மன்ன இயற்றி மகிழ்கூர்ந்து வானோர் தச்சன் அடிபணிய. ஆக இந்திரனை வணங்கி கூறினார். இந்திரன் என்ன செய்தான்? கொன்னும் வைரப்படை வேந்தன் உமைபாகரை பணிந்து குறுகி, ஆமா, இறைவன் திருக்கோவிலை அடைந்து உமைபாகராகிய இறைவனை வணங்கி திருமணத்துக்கு வேண்டிய அனைத்தும் நம்பனே உமைபாகரை பணிந்து குறுகி வைர படைவேந்தன் நன்னர் வதுவை சிறப்பனைத்தும் நம்ப இயன்ற எனக்கிழத்தார். திருமணத்துக்கு வேண்டிய அனைத்தும் நம்பனே
செய்யப்பெற்றுள்ளன என மகிழ்ச்சியோடு கூறி, அது கொன்னும் பெயரை படைவேந்தன் பெருமை பொருந்திய வச்சிராத படையை உடைய இந்திரன் போய் உமை பாகராகிய இறைவனை அம்மையப்பரை பச்சை நாயகியுடனாகிய பட்டி பெருமானை வணங்கி, பெருமானே, வதுவை சிறப்பனைத்தும் திருமணத்துக்கு வேண்டிய அனைத்தும் நம்பனே செய்ய பெற்றுள்ளன என்று அவன் கூறினான். இன்னபடி அடுத்த பாட்டு, கருணை அரும்பும் திருவுளத்து கடவுள் பெருமான் முகமலர அருகு வணங்கி தொழுதேத்தும் அரவப்பள்ளி வானவரை பெருகும் மகிழ்வின் முக நோக்கி பேணா அவுணர் குலம் சாய்த்த முருகன் உருவம் அணி செய்தி முகுந்த எனச் செவ்வாய் மலர்ந்தார். கருணை அரும்பும் திருவுள்ளம், கருணை பொருந்திய திருவுள்ளத்தை உடைய இறைவன் முகம் மலர்ந்து கருணை அரும்பும் திருவுள்ளத்து கடவுள் பெருமான் முகமலர, இறைவன் கடவுள் பெருமான் சிவபெருமானுக்கு கடவுள் என்று பெயர். கடவுளே போற்றி, என்னை கண்டு கொண்டருளு போற்றி என்பது திருவாசகம். அதே போல பெரும்பெயர் கடவுள் என்று சிவஞான போதத்திலே அழகுபட பொருந்தி இருப்பதை பார்க்கிறோம். அதுபோல் கடவுள் பெருமான் முகம் மலர, இறைவன் முகமலர்ந்து அருகு வணங்கி தொழுதேத்தும் அறப்பள்ளி வானவன், பக்கத்தே வணங்கி துதித்துக் கொண்டிருக்கிற திருமாலை மகிழ்ச்சியோடு பார்த்தார். அறப்பள்ளி வானவனை பெருகு மகிழ்வின் முகம் நோக்கி, ஆமா, திருமாலை மகிழ்ச்சியோடு பார்த்தான். பேணா அவுணர் குலம் சாய்த்த முருகன், அருமையான சொல் போட்டார் பாருங்க. பேணா அவுணர் குலம் சாய்த்த அரவப்பள்ளி வானவன், ஆதி சேடனாகிய பாம்பு படுக்கையுடைய திருமால் செய்தி என்றால் அவுணர் குலம் சாய்த்த முருகன் உருவம் அணி செய்தி. செய்தி என்றால் செய்வாயாக, செய் கூட்டல் இத்து கூட்டல் ஈ கூட்டல் செய், அதனால செய்வாயாக என்று இலக்கண குறிப்பு உரையாசிரியர் காட்டினார். ஆக முருகப்பெருமான் யார்? பேணா அவுணர், இறைவனுடைய கருணையை சிறிதும் எண்ணி பார்க்காமல் இறைவன் செய்த உபகாரமாகிய நன்றியை மறந்து வாழக்கூடிய அவுணர்கள் அந்த கூட்டத்தை போரில் வென்ற பெருமான் முருகன். அந்த முருகப்பெருமானை ஒப்படை செய்யுங்கள் என்று சிவபெருமான் கூறினார். இப்பொழுது முருகப்பெருமானை ஒப்பனை செய்கிற பகுதியை காட்டுகிறார் கச்சியப்ப முனிவன். குமிழ் மென்மலரை புறவகற்றும் கொடி நாசியின் நித்திலம் அணிந்த அமிழ்த நிகர்த்த மொழிக்கமலை அடிகள் இறைஞ்ச அடுத்தாளை இமிழ்தன் கருணையால் நோக்கி இமையார் பழிச்சும் யானைதரை தமிழின் இனிப்ப அணிகன்ன சைலம் உயிர்த்தாள் வாய் மலர்ந்தாள். குமிழ் மென்மலரை புறவகற்றும் கொடி நாசியில் நித்திலம் அணிந்த, குமிழ மலரை வென்ற அழகிய மூக்கை உடையவளும் மூத்தணிந்தவளும் அமுதமொத்த சொல்லை உடையவளுமான திருமகள் இறைவன் திருவடியில் வீழ்ந்து வணங்கினார். குமிழ் மென்மலரை புறவகற்றும் கொடி நாசியின் நித்திலமணிந்த அமிழ்த நிகர்த்த மொழி கமலை அடிகள் இறைஞ்ச, குமிழ் மலரை வென்ற அழகை மூக்கை உடையவள், முத்தணிந்தவள், நித்திலம் அணிந்த அமிழ்தம் நிகர்த்த மொழி கமலை
அமிழ்தமொத்த சொல்லை உடையவளுமான திருமகள் மொழிக்கமலை அடிகள் இறைஞ்ச இறைவன் திருவடியில விழுந்து வணங்கி, அப்படி வணங்கிய திருமகளை அடுத்தாளை, அப்படி வணங்கிய திருமகளை இமிழ்தன் கருணையால் நோக்கி கருணையோடு பார்த்தார். அது என்ன முகம்? இமிழ்தன் கருணை. ஆக குமிழ்மென் மலரை புறவகற்றும் கொடி நாசி, குமிழ் மலரை வென்ற அழகிய மூக்கு, நாசின மூக்கு, கமலை திருமகள். அமிழ்த நிகர்த்த மொழிக்கமலை அடிகள் இறைஞ்ச அடுத்தாளை இமிழ்தன் கருணையால் வணங்கிய திருமகளை கருணையோடு பார்த்து, இமையோர் பழிச்சும் யானைதனை தமிழில் இனிப்ப அணிகென்ன, தேவர்களும் போற்றும் தெய்வ யானையை தமிழ் போன்று இனிமையாக ஒப்பனை செய்வாய் என்று மலைமகள் கூறினாள். குமிழ்மென் மலரை புறவகற்றும் கொடிநாசியின் நித்திலமணிந்த அமிழ்த நிகர்த்த மொழிக்கமலை அடிகள் இறைஞ்ச அடுத்தாளை திமிழ்தன் கருணையால் நோக்கி, இமையார் பழிச்சும் யானைதனை, பழிச்சுதல் வழிபடுதல், அந்த யானைதனை தமிழின் இனிப்ப அணிகென்ன. தமிழின் இனிப்ப என்பது இனிமையும் நீர்மையும் தமிழனாலாகும் என பின்கல நிகழ்ந்து கூறுவதாக உரையாசிரியர் காட்டுகிறார். எனவே அந்த முறையில் இனிமையும் நீர்மையும் தமிழர், அந்த முறையில் ஒப்பனையில் அழகுகான இனிப்பது. ஆனால் திருநீட்டுக்கு சொன்னார், காண இனியது நீரு, சொல்ல இனிக்கும் தமிழ் போல காண இனிக்கும் முறையில் ஒப்பனை செய்ய என்று இதற்கு பொருளாக உரை கொள்ளலாம் என்று ஒரு உரையாசிரியர் காட்டுகிறார். தமிழில் இனிப்ப அணி என்ன, சைலம் உயிர்த்தாள் வாய் மலர்த்தாள். எனவே ஒப்பனைக்கு தமிழ் மொழியை கூறியது வேறு யாரும் இல்லை ஒன்று குறிப்பையும் உரையாசிரியர் என பெரும்பாலும் எல்லா நூல்களையும் சில முறை படித்த பெருமைக்குரியவர் நம்முடைய ஆசிரியர் பெருப்புகிறார், இந்த உரையாசிரியர் பெருப்புகிறார். அதனால் ஒப்பனைக்கு தமிழ் மொழியை கூறியது கச்சியப்ப முனிவரை தவிர வேற யாரும் பாடலை என்ற ஒரு குறிப்பை காட்டுகிறது. இமிழ்தன் கருணையால் நோக்கி இமையார் படிச்சும் யானைதனை தமிழின் இனிப்ப அணிகென்ன சைலம் உயிர்த்தாள். சைலம் உயிர்த்தாள் உமாதேவின் சைலம் என்பது மலைக்கு ஒரு பெயர், மலைமகள். அதனால் மலைமகள் கூறினாள், சைலம் உயிர்த்தாள் மலைமகள் வாய் மலர்ந்தாள் என்று கூறினார். அருள் செய், அடுத்த பாட்டு, அருள் செய்ய பணி செய்ய அரிய மாதவம் மருவினம் முன்னர் மண்ணிலத்துமாவென திருமருமார்பனும் கமல செல்வியும் உருகிய அன்பு கொண்டு உஞற்ற புக்கனர். இறைவன் அருளியபடி பணி செய்வதற்குரிய அரிய தவத்தை முன் செய்துள்ளோ. அருள் செய்ய பணி செய்ய அரிய மாதவம் வருவினோ. இறைவனுடைய அருளியபடி பணி செய்வதற்கு நாம் அரிய தவத்தை முன் செய்துள்ளோ. முன்னர் மண்ணிலத்துமாமென, இந்த நில உலகத்தில் அந்த தவத்தின் பயனால் ஒப்பனை செய்யும் இப்பணி நமக்கு ஆயிற்று. மண்ணிலத்துமாமென,
திருமருமார்பனும் கமலச் செல்வியும் திருமாலும் திருமகளும் மனம் கசிந்த அன்புடன் ஒப்பனை செய்யச் சென்றனர். கமலச் செல்வியும் உருகிய அன்பு கொண்டு உயற்ற புக்கனல் திருமருமார்பன் திருமகள் கௌத்துவமணியை உடைய மார்பை உடைய திருமால், அதனால் திருமருமார்பன். அதாவது ஒரு பணியை செய்கிற பொழுது அந்த பணியை மேற்கொள்ள முயன்றால் அதற்கு உயற்றுதல் என்பது ஒரு இலக்கிய மரபு என்று உரையாசிரியர் காட்டுகிறார். அருள் செய்ய இப்படி இறைவன் இறைவி 2 பேர் அருள் செய்ய அவங்க என்ன சொன்னாங்க? பணி செய்ய அறிய மாதவம் மறுவினம். இப்படி பணி செய்வதற்கு நாம் அரிய தவத்தை முன்பு செய்துள்ளோம். முன்னர் மண்ணிலத்துமாமென இந்த நில உலகத்தில் அந்த தவத்தின் பயனால் திருமருமார்பனும் கமலச் செல்வியும் உருகிய அன்பு கொண்டு திருமகளும் திருமாலும் மனம் கசிந்த அன்புடன் ஒப்படை செய்ய நியற்ற புக்கணல். அடுத்த பாடல். பெருங்கடற்பாயலான் பெட்ட பல்பொருள் தருங்கடன் பூண்டனன் சதமகத்தினான் ஒருங்கு ஐராணி ஒன் கமலை வெட்டன அருங்கலன் ஆதிகள் அழிக்க நின்ற நன்கள். திருப்பாற்கடலிலே பள்ளி கொண்ட திருமால் ஒப்பனை செய்ய வேண்டிய பொருள்களை இந்திரன் கொடுத்தான். பெருங்கடல் பாயலான் பெட்ட பல்பொருள் தருங்கடன் பூண்டனன் சதமகத்தினான். பாயலான், பாயல் என்பது படுக்கை, பாயலான் படுக்கை. பெட்ட, பெட்ட என்பது விரும்பி என்ற பொருள்ல வந்தது. பெருங்கடல் பாயலான், பாயல் என்பது படுக்கை. பெட்ட விரும்பிய பல்பொருள் தருங்கடன் பூண்டனன் சதமகத்தினான். சதமகம் 100 வேள்வி செய்த இந்திரன். சதம் என்பது 100 என்பது எல்லாருக்கும். சதம் என்பது 100, அது எல்லாருக்குமே தெரியும். சதம் என்பது 100, மகம் என்பது வேள்வி. சதமகத்தினான் 100 வேள்வியை செய்தால் இந்திரன் பதவி. ஆக அந்த இந்திரன் முருகப்பெருமானை ஒப்பனை செய்வதற்கு வேண்டிய எல்லா பொருள்களையும் இந்திரன் கொடுத்தான். பெருங்கடல் பாயலாம், பெருங்கடல் திருப்பாற்கடல். பாயலாம் அதாவது பாய் என்பது படுக்கை. பெட்ட பல்பொருள், பெட்டம் விருப்பம் என்ற பொருள். ஒப்பனை செய்வதற்கு என்னென்ன வேண்டிய பொருள்கள் உண்டோ தரும் கடன் பூண்டனன். கொடுக்க வேண்டிய பொறுப்பை பெற்றான். தரும் கடன். என் கடன் பணி செய்து கிடப்பது போல தர வேண்டிய கடப்பாடவனுக்கு. தரும் கடன் பூண்டனன் சதமகத்தினான். சதமகத்தினான் இந்திரன் கொடுத்தான். ஒருங்கு ஐராணி ஒன் கமலை வெட்டன அருங்கலன் ஆதிகள் அழிக்க நின்றனள். திருமகள் வேண்டிய அணிகலன் ஆடைகள் முதலியவற்றை இந்திராணி கொடுப்பதற்கு கையில வைத்துக் கொண்டு நின்றான். ஒருங்கு ஐராணி ஒன் கமலை வெட்டன அருங்கலன் ஆதிகள் அழிக்க நின்றனர். யாரு? ஐராணி. ஐராணி என்பவள் இந்திராணி என்று ஐராணி இந்திரன்.
இந்திரன் திருமாலுக்கு முருகப்பெருமானுக்கு ஒப்பனை செய்வதற்கு வேண்டிய பொருள்களை கொடுக்கும். இந்திராணியோ தெய்வ யானைக்கு ஒப்பனை செய்யக்கூடிய திருமகளிடத்திலே ஒப்பனை செய்வதற்குரிய ஆடை முதலியவற்றை கொடுக்க நின்றார். அடுத்த மங்கள மணிமுரசு இயப்ப வானவர் கங்கைவன் களிற்றின் மேல் கடத்தில் போதாரா அங்கருளல் மேனியின் ஆட்ட வைத்தனல் பொங்கவர் முருகனை போற்றி மாயவன். மங்கள மணிமுரசு இயம்ப அழகிய மங்கள முரசு இயம்ப வானவர் கங்கை வெண் களிற்றின் மேல் கடத்தில் போதாரா ஆகாய கங்கை நீரை ஐராவத யானையின் மேல் குடத்தில் நிரப்பி வந்து அங்கருள் மேனியின் ஆட்ட வைத்தனர். முருகப்பெருமானுடைய திருமேனியிலே திருமஞ்சனம் செய்ய தேவர்கள் வைத்தார். அங்கருள் அழகு வெளிப்படும் என்று போய் அழகிய மங்களமுரசு இயம்ப ஆகாய கங்கை நீரை ஐராவத யானையின் மேல் குடத்தில் நிரப்பி வந்து முருகப்பெருமானுக்கு திருமேனியில் திருமஞ்சனம் செய்ய தேவர்கள் வைத்தார். வானவர் மங்கள மணிமுரசு இயம்ப கங்கை வெண் களிற்றின் மேல் கடத்தில் போதாரா அங்கருள் மேனியின் ஆட்ட வைத்தனர் புங்கவர் முருகனை போற்றி மாயவன். திருமால் முருகப்பெருமானை வணங்கினார். புங்கவர் என்ற சொல்லுக்கு வைத்தனர் என்பது ஆட்ட வைத்தனர் புங்கவர். ஆட்ட வைத்தனர் புங்கவர். புங்கவர் என்று சொல்லி தேவர்கள். தேவர்கள் மங்களமணி அதாவது புங்கவர் மங்களமணி சுரம்பிய வானமர் கங்கை. வானமர் கங்கையாவது ஆகாய கங்கை. புங்கவர் மங்கள மணிமுரசியப்ப வானமர் கங்கை ஆகாய கங்கையை எடுத்து கொண்டு வந்து அந்த குடத்துல நிறுத்தி வைத்திருக்கிறார். எதற்கு? முருகனை மேனியில் ஆட்ட வைத்தனர். பிறகு மாயவன் முருகனை போற்றி. மாயவன் முருகனை போற்றினார். அடுத்த பாடல் உவளக வரைப்பில் ஒட்டவிசின் மேல் எரி தவள வெள்வளையினம் தளங்க தன்கடல் பவளம் முத்தவி நிறத்து உருவிற் பல்கிய திவலொளி அநீதிகள் அன்பில் போக்கினான். உள்ளே மறைவான இடத்தில் ஒளி பொருந்திய பீடத்தின் மேல் முருகப்பெருமானை எழுந்தருளச் செய்து உவளக வரைப்பு. உவளக வரைப்பாவது மறைவான இடம். உள்ள மறைவான இடத்தில் ஒன் தவிசின் மேல் இரி நல்ல ஒளி பொருந்திய பீடத்தின் மேல் முருகப்பெருமானை எழுந்தருளச் செய்து தவள வெள்வளையினம் தளங்க வெண்மையான சங்குகள் முழக்கத்தை செய்ய பவளமுத்தவிர் நிறத்து உருவில் பல்கிய பவளத்தை ஒத்து விளங்கும் திருமேனியிலே இருந்து திவளொளி அநீதிகள் அன்பிற் போக்கினான். ஒளியுடைய ஆபரணங்களை அன்புடன் திவளொளி அநீதிகள் அன்பில் போக்கினான். உவழகவரைப்பில் ஒரு தவிசின் மேல் இரி ஒளி பொருந்திய பீடத்தின் மேல முருகப்பெருமானை மருதாசலமூர்த்தி எழுந்தருளச் செய்து தவள வெள்வளையினம் தளங்க வெண்மையான சங்குகள். தளங்க என்று சொன்னால் முழங்க என்று அப்படியே முழக்கத்தை செய்ய தன்கடல் பவளமுத்தவின் நிறத்து உருவில் பல்கிய திவளொளி அநீதிகள்
பவளத்தை ஒத்து குளிர்ந்த கடலில் தோன்றிய பவளத்தை போன்ற அது பவளத்தன்ன மேனி திகழொளி என்று குறுந்தொகையிலேயும் இந்த சொல்லாட்சி வருவதை உரையாசிரியர் காட்டு. பவளம் முத்தவிர் நிறத்து உருவில் பல்கிய திவலொளி அநீதிகள் அன்பில் போக்கினான். ஒளியுடைய அந்த ஆபரணங்களை அன்புடன் நீக்கினான். அடுத்த பாடல். அருக்கிய முதலிய அமைத்து வாசனை மறுக்கிளர் சிகிழியை மலிய வைத்து வைத்துரை இரு குறை தாட்டுவ ஏனை யாவையும் ஒருக்கிய சிந்தை கொண்டு ஊழின் ஆட்டினான். ஆக உச்சி உளிர நீர் தருதல் முதலியவற்றை செய்து மனம் பொருந்திய நெய்யை தலைமயிரில் நிறைய வைத்து மந்திரங்களை கூறி திருமஞ்சனத்துக்குரிய பொருட்களை எல்லாம் மன உரிமையோடு முறையாக திருமஞ்சனம் செய்ய தொடங்கி அருக்கியம் முதலிய அமைத்து அர்க்கியம் உச்சி உள்ளிர நீர் தருதல், அருக்கியம் பாத்தியம் திருவடி நீர் ஏற்றல், ஆஜமனம் உட்கொள்ள நீர் தருதல் முதலியவற்றை செய். அப்ப அருக்கியம் பாத்தியம் ஆஜமனம். அருக்கியம் முதலிய அமைத்து அது வடமொழியில உச்சி குளிர நீர் தருதல், பாத்தியம் திருவடி நீரேற்றல், உட்குளிர நீர்தல். இன்றைக்கு திருக்கோவில்கள்ல சுவாமிக்கு ஆஜமனம் சமர்ப்பயாமே, அக்கியம் சமர்ப்பயாமே, பாத்தியம் சமர்ப்பயா, இதெல்லாம் உங்கள் திருவடிகளுக்கு அன்போடு கொடுக்கிறேன் என்று கொடுத்து அர்க்கியம் முதலிய அமைத்து வாசனை மறுக்கிளர் சிகிழியை மலிய வைத்து மனம் பொருந்திய நெய்யை, சிகிழி என்பது தலைமுடியில் அந்த அந்த மனம் பொருந்திய மறுக்கிளர் மனம் பொருந்திய நெய்யை வாசனை மறுக்கிளர் சிகழியை மலிய வைத்து மனம் பொருந்திய நெய்யை தலைமயிரில் நிறைய வைத்து உரை இருக்குறை தாட்டுவ மந்திரங்களை கூறி ஆட்டுவ திருமஞ்சனம் ஏனை யாவையும் உருக்கிய சிந்தை கொண்டு திருமஞ்சனத்துக்குரிய பொருள்களை எல்லாம் உருக்கிய சிந்தை மன ஒருமைப்பாடுவோடு ஒரு நெறிய மனம் வைத்து என்று ஒன்றியிரும் துணைமென்கள் என்பது போல மன ஒருமையோடு முறையாக ஊழின் ஆட்டினான். ஊழின் ஆட்டினான் என்பது ஊழ் என்பது முறை என்று பொருள். வரிசையாக ஆட்டினான். அடுத்த பாடல். நுழையிழை கலிங்க நோன் கரத்தின் ஏந்துவ தலைமன குஞ்சிய தலையினார் புனல் விழை தக புலர்த்தி மெய்யீரம் ஒற்றினான் மழையுரல் திருவுருவனத்தின் மாயனே. நல்ல நுழை இலை கலிங்க நோன் கரத்தில் ஏந்துவ நோன்கரம் ரொம்ப அருமையான சொல்லுங்க. நோன்கரம் வலிமையுடைய கை. அதுதான் திருமுருகாற்றுப்படையில திருவடியை சொல்லுகிற பொழுது உருணல் தாங்கிய மதனுடை நோன்தாள். நோன்தாள் என்பதற்கு வலிமையுடைய தாள். அதற்கு நச்சினார்க்கினியர் குறை எழுதுகிற பொழுது தன் திருவடியை வந்து சேர்பவர்களது ஆணவ மலத்தை உடைத்து எறியும் தாள் என்று உரை எழுதினார். நோன்தாள் நோன்கரத்தின் நுழை இலை கலிங்க நோன்கரத்தின்
நல்ல கலிங்கம் என்பது ஆடையின் பெயர். நல்ல இலைகளை உடைய மென்மையான ஆடையை கையில் வைத்து நுழை இலை கலிங்க நோன் கரத்தின் ஏந்துவ தலைமண குஞ்சிய தலையினார். அந்த தலையில் இந்த குஞ்சி என்பது மயிர் பொருள். தலைமண குஞ்சிய தலையினார் புனல் விழைதக புலர்த்தி அந்த 2, 3 இலையுடைய மெல்லிய ஆடைய கையில வைத்து இந்த தலையில் இருக்கிற குஞ்சியை துவட்டி எடுத்து மெய்ஈரம் ஒற்றினான். பிறகு உடம்பின் மேல் உள்ள ஈரத்தையும் ஒற்றி எடுத்தான். மழையுறள் திருவுரு வனப்பின்மாயனே மேகத்தை உரிய கரிய மேனியை உடைய திருமால் இது போல செய்தான். குஞ்சி என்பது ஆண் மயிர், மழை உரள் என்பது மேகம் போன்ற. ஆக இலைகளை உடைய மென்மையான ஆடையை கையில வைத்து தலையிலே இருக்கிற குஞ்சி தலைமையில இருக்கிற ஈரத்தொகத்தை எடுத்து உடம்பின் மேல் இருக்கிறவர்களை எல்லாம் ஒற்றாடை எடுத்து பணி செய்தான். யார் என்றால் மேகத்தை ஒத்த கரிய மேனியுடைய திருமால். மழை உரள் திருவுரு வனப்பின்மாயனே. அடுத்த பாட்டு. மட்டுமிழ் நறும்புகை மடுத்து குஞ்சியன் அட்டிவன் புழுக்கலந்தார் கொண்டு யாத்துமேல் கட்டுவ காஞ்சன கயிற்றின் சென்னியில் இட்டனன் மணிமுடை இமைப்ப வாட்க அதிர். மட்டு என்பது தேன் என்று பொருள், வாசனை என்று பொருள். மட்டுமிழ் நறும்புகை படுத்து மனம் பூசுகின்ற நல்ல புகையை ஊட்டி குஞ்சியின் அட்டிவன் புழு கலந்தார் கொண்டு யாத்து தலைமயிரை வளப்பம் பொருந்திய வாசனை புழுகை சேர்த்து அட்டவன் புழு கலந்தார் கொண்டு புழுகை சேர்த்து தார் கொண்டு யாத்து மலர் மாலை கொண்டு மேலே அணிந்து மேல் கட்டுவு காஞ்சன கயிற்றின் சென்னியில் இட்டனன் பொன்னானினால் குடுமியை இறுக கட்டி ஒளி வீசும் மணிமுடியை தலையில் அணிவித்தான். மணிமுடி சென்னியில் இட்டனன் மட்டுமிழ் நறும்புகை மடுத்து குஞ்சியின் அட்டிவன் புழுகலந்தார் கொண்டு யாத்து மேல் கட்டுவ மனம் வீசுகின்ற நறும்புகை மடுத்து குஞ்சியின் அட்டுவன் புழுகலந்தார் கொண்டு யாத்துமே நல்ல தலைமையரை வளர்ப்பும் பொருந்திய வாசனை புழுகையை சேர்த்து புழுகலவு தாள் கொண்டு யாத்து மலர் மாலை கொண்டு மேல் கட்டுவ காஞ்சன கயிற்றின் சென்னியில் பொன்னானினால் குடுமையை அப்படி இறுக கட்டி மணிமுடி இமைப்ப வாட்கதிர் இட்டனன் ஒளி வீசும் மணிமுடியை தலைக்கு அணிவித்தான். அதன் பிறகு அடுத்த பாடல். திங்கள் சென்னியின் வழுக்குற்று தேசுர தங்கிய இது பொடிதான் அன்று ஆலய செங்கனல் விழியது திலகம் அன்று இவன் சங்கரன் என நுதற்கு அழகு சாத்தினா. திங்கள் சென்னியில் வழுக்குற்று தேசுர தங்கியது இது. தலையில சந்திரன் வழுக்கி ஒளி பொறுத்து தங்கியது இது பொடி என்று
இது பொடிதான் அன்று. நெற்றியில திருநீர் அணிந்திருந்தார். பொடி என்பது திருநீர். பொடி நுகரும் சிறு தொண்டர் கருள் செய்யும் பொருட்டாக கடினராக வைக்கிறது. ஆமா, இந்த திருநீர் எப்படி இருந்ததா, தலையில சந்திரன் வழிக்கு ஒளி பொருந்த தங்கியது. இது திருநீற்று பொடியல்ல, இது பொடிதான் அன்று. ஆலயல் செங்கனல் விழியது திலகம் அன்று. பக்கத்தில் இருக்கும் சிவந்த நெருப்பு கண், இது திலகம் அல்ல, அது நெருப்பு கண். இவன் சங்கரன் என நுதற்கு அழகு சாத்தினும் இவன் சிவனே என்று கூறும்படி நெற்றியில் அழகு செய்தார். ஆக நெற்றியில திருநீர் அணிந்திருந்தார்கள். அது சந்திரன் முடியில இருந்து கீழே வழுக்கி விழுந்தது போல. நெற்றியில் திலகம் வைத்தார்கள். அது நெற்றிக்கண்ணை போன்று இருந்தது. பிறையையும் நெற்றிக்கண்ணையும் உடையவன் சிவனே என்று கூறும்படி இந்திரனிடத்துல பொருளை வாங்கி திருமால் அழகு செய்தான் என்ற அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு அடியனுடைய பணிவுகளான வணக்கம். ஐயா, ஒருவமூர்த்தி யார் நிறைவு செய்தார்கள்? சிவாயன். மாமரை முனிவர் வாழ்க.